தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. என்னைக்கோ நம்ம சரித்திரம் முடிந்திருக்கும், ஆனால் நம் பிராணனை காப்பாற்றினார். மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. நம்மை மார்போடு சேர்த்தார். மாந்திரிகத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் நம்மை அழித்து நாம் வாழ்ந்திருக்கிற இடத்தை விட்டு நம்மை ஓடச் செய்ய வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்து ஒன்று மாறி பல பிரச்சனைகளை நமக்கு எதிராய் கொடுத்து பல மனிதர்களை தூண்டி அனுப்பி நமக்கு எதிராய் யுத்தம் செய்தார்கள். அங்கேயும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நம்மை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல், சாத்தானின் செயல்களுக்கு தெய்வம் ஒப்புக் கொடுக்காமல், அவர் தன் இரத்தத்தினால் வேலை அடைத்து, இது என் சொத்தும் சுதந்திரமும் அல்லவோ, இவன் என் பிள்ளை அல்லவா, இவன் என் பிள்ளை அல்லவா, இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்லவா, இவர்களின் அழைப்பை பெற்றவர்கள் அல்லவா, என் வாக்குத்தத்தங்களை நம்பிய என் பிள்ளைகள் அல்லவோ என்று நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலை வைத்து அவர் தன்னுடைய சிறகுகளினால் நம்மை மூடி, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறார் என்று நம்மை அவர் தன் உள்ளம் கையிலே வரைந்து இம்மட்டும் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் அது கிருபை. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இரண்டு கரங்களை உயர்த்தி, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.